வணக்கம் குருஜி. வணக்கம் சார். ஜூன் மாத ராசி பலன். ஜூன் மாதத்தில் கிரக நிலவரங்கள், அதாவது கிரகத்தோட நகர்வுகள், பயிற்சிகள், இது எப்படி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம ஜூன் மாத ராசி பலன் பார்க்க போகிறோம். கிரக அமைப்புகள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் இதுவரைக்கும் ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசிலேருந்து 15/6 அவர் மிதுன ராசிக்கு வரார். அடுத்தபடியாக சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கார். அவர் 8ஆம் தேதி, அதாவது 8/6/2026 அவர் கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசியில் குரு பகவான் 1ஆம் தேதியிலேருந்து பயிற்சியாகியிருக்கார். பயிற்சியாகி கடகத்தில் உச்சமடைந்து இருக்கார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், ராகு பகவான், கேது பகவான் மாறவே இல்லை. சனி பகவான் மீனத்துலேயும், ராகு பகவான் கும்பத்துலேயும், கேது பகவான் சிம்மத்துலேயும் தான் இருக்கார். அடுத்து முக்கியமான கிரகம் செவ்வாய். இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மேஷத்தில் ஆட்சி அமைத்து சூப்பராக இருக்கார். அவர் 20/6/2026 அவர் ரிஷபராசிக்கு வந்துடுறார். அடுத்தபடியாக புத பகவான். இந்த புத பகவான் மிதுன ராசியில் மாத ஆரம்பத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமாக இருக்கார். அவர் 22/6/2026 கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்துக்கு அங்கே இருக்கார். அவரும் குருவோட சேர்ந்துடுறார். அப்புறம் 29/6/2026 மாத கடைசியில் அவர் இந்த புத பகவான் வக்ரகதி அடைகிறார். ஏன்னா சூரியன் கிட்டக்க இருக்கிறதுனால வக்ரகதி அடைகிறார். இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் இதுதான். மேக்சிமம் இந்த 3 கிரகங்கள் மாறலை, மற்ற கிரகங்கள் மட்டும் மாறுறது. செவ்வாய், சூரியன் அவங்கெல்லாம் மாறிட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள்ங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ ஜாதகம் யாராவது சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தோட பலன்கள், உங்களுடைய கணிப்பு. ஜூன் மாத ராசி பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, முக்கியமாக குரு 1ஆம் தேதியிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வந்துடுறார். 7ஆம் இடத்துக்கு. 7ஆம் இடம். 7ஆம் இடம் வந்தாலே ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான ஒரு மாற்றம். ஏன் அப்படின்னா, 7ஆம் பார்வை ஜென்மராசியை பார்ப்பார். ஒரு சுப கிரகம் ஜென்மராசியை பார்த்தாலே போகிறோம், அதுக்கு மேலே எந்த இதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு இது. அப்படி இருக்கும்போது இந்த குரு இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வந்துட்டார். என்ன, இது ஒரு பெரிய பாக்கியம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த குரு பார்த்திங்கன்னா 3/12 கூடிய அதிபதி. ஸோ இவங்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இனிமே தான் உங்களோட முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். அடுத்தபடியாக விரயங்கள் சுப விரயமாக இருக்கும். சொத்து, அதுவும் சுப விரயம்தான். சொத்து சேர்க்கை, வீடு, மனை, வாகனம், பொன் பொருள், ஆடை ஆபரணம், வெளியூர் பயணம், சுபகாரிய பயணம், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். குழந்தைகள் கல்யாணத்துக்காக சுபகாரிய பயணம், இதெல்லாம் ரொம்ப அம்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவானால் கிடைக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். இப்போ 4/11 கூடிய அதிபதி செவ்வாய், சுகாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி அமைச்சு உட்காந்துட்டுருக்கார் 20ஆம் தேதி வரைக்கும். பெரிய பாக்கியம், சந்தோஷம், சொத்து சேர்க்கை, உறவினர்களின் வருகை எல்லாமே நல்லா. படிக்கிற குழந்தைகள் ரொம்ப தைரியமாக படிப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம். அடுத்தபடியாக 20ஆம் தேதியிலேருந்து ஒரு 5ஆம் இடத்துக்கு வர்றது பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் பரவாயில்லை, இன்னும் நாட் பேட். பட் குழந்தைகள் இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஆன்மீக பயணங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ செவ்வாய் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். அடுத்து சூரியன். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கார். ஆரம்பத்தில், மாத ஆரம்பத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். இந்த சூரியன் பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் செலவு இருக்கும். அது சுபகாரிய செலவுகள், இல்லைன்னா கல்வி செலவுகள், மேற்படிப்புக்காக போவாங்க பசங்க. அதுக்கெல்லாம் அந்த உயர்கல்விக்கெல்லாம் இப்போல்லாம் எல்லாம் லட்சக்கணக்கில் தானே, 60 லட்சம் 50 லட்சம் தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்குண்டான வங்கி கடன் உதவி இதெல்லாம் இது பண்ணுவாங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய இது. 15ஆம் தேதியிலேருந்து இந்த சூரியன் மாறுறது ரொம்ப விசேஷம். அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துக்கு வர்றார். மறைவு. அஷ்டமாதிபதினாலே இதுதான். அவர் 6ஆம் இடத்துல மறைகிறார். ஆனால் 6ஆம் இடம்ங்கிறது உபஜெயஸ்தானங்கள், வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை 15ஆம் தேதியிலேருந்து சூரியன் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் இவங்களுக்கு. குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கார். ஸோ இந்த கிரகமாலிகா யோகம் இவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது. ரொம்ப பிரமாதமான ஒரு இது. ஏன் அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராகு, அது கொஞ்சம் மத்தியமமான பலன். 3ஆம் இடத்துல சனி, அதான் வாக்குஸ்தானத்தில் ராகு.
மூன்றாம் இடம் தைரியஸ்தானத்துல சனி இருக்கார். அது அரைமறைவுன்னு சொல்லிக்கலாம். என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல ஆட்சி அமைத்து செவ்வாய் உட்காந்துட்டு இருக்கார். 5ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துட்டு இருக்கார். 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன். அது 6ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலனாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். 7ஆம் இடத்துல குரு, சூப்பரான இது. அடுத்து 8ஆம் இடத்துல கேது. ஸோ ராகு கேது பிடியில் தான் இவங்க இருக்காங்க, ராகு கேதுக்குள்ள. அதனால் கவனமாக இருக்கணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி இவங்க அந்தந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்குங்க. அதே சமயம் இந்த சூரியனும் இவங்களுக்கு மாறுறது ரொம்ப விசேஷம். அடுத்தபடியாக புதன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களில் கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இவங்களுக்கு இருக்குங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் 5-10 கூடிய அதிபதி சுக்கிரன் வந்து 8ஆம் தேதி வரைக்கும் தான் 6ஆம் இடத்துல இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 7ஆம் இடத்துல வந்து குருவோட சேர்ந்துடுறார். குருவோட சேரும்போது குருச்சுக்குர யோகம் உண்டாயிடுறது. ஏன்னா 7ஆம் இடம் ரொம்ப சுப இது. அந்த ஸ்தானம், ஏன்னா குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துல இணைந்து 7ஆம் பார்வையை அவங்க ஜென்மராசியை பார்க்க போகிறாங்க. 2 பேருமே ஏற்கனவே ஒருத்தர் பார்த்தாலே ஒரு சுபகிரகம் பார்த்தாலே வெற்றி, 2 சுபகிரகம் பார்த்தா ஸோ இவங்களுக்கு மனசில் சந்தோஷம் 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 அப்படி தான் இருக்கக்கூடிய ஒரு அம்சம். பெரிய மாற்றங்கள் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஆனால் என்ன ஒன்று, ராகு வந்து 2ஆம் இடத்துலையும் கேது வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது தான் கொஞ்சம் மத்தியமமான பலன். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இவங்களுக்கு குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போகிறார். அதே நேரம் சுக்கிரனும் ஃபேவரபுளாக இருக்க போகிறார். அடுத்து புதன் பார்த்திங்கன்னா அவரும் வந்து கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் அவரும் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்து அவரும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ கிரகங்கள் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஏறக்குறைய நிறைய கிரகங்கள் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. ஓகே, பெண்களுக்கு எப்படி இருக்கும்? பெண்களுக்கு இனிமே தாங்க யோகமே, மகர ராசி. ஆமாம், அற்புதமான யோகமே இப்போ தான் காத்திருக்கு அவங்களுக்கு. வரப்போகிறது இந்த மாதத்துல தான் அவங்களுக்கு வந்து சூப்பர். கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் ஆகிடும். நிறைய கடன் பிரச்சனை இருக்காங்க சார். கடன், இன்னொன்று நோய், வழக்குகள். ஒரு சில பேருக்கு இடம் வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடம் வாங்க முடியுமா? இதெல்லாம் எப்படி இருக்கும்? இடம் முதல்ல ஒன்று இடத்த சொல்லிடுறேன். இடம் மனை வாங்கணும், பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ். ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கார். பூமிக்காரகனே அவர் தான், ஆட்சி வேறு. கண்டிப்பாக இவங்களுக்கு 20ஆம் தேதிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும், சக்ஸஸ் ஆகிடும். வீடு வாங்கணும்னு நினச்சாங்கன்னா வாங்கிடுவாங்க, என்ன வண்டியாவது மாற்றி வாங்கணும்னா வாங்கிடுவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய மாற்றங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும். அதேமாரி குடும்ப பெண்கள் அப்படிங்கும்போது நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள். இந்த மாதம் அவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்குது. திருமண யோகம் கைகூடும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும். என்ன அது 30 வயசாக இருந்தாலும் சரி, அந்த பெண்களுக்கெல்லாம் டக்குன்னு கல்யாணம் ஆகிடும். பெரிய பாக்கியம். ஏன்னா ஜென்மராசியை குரு பார்க்க போகிறார் 7ஆம் இடத்துல இருந்துட்டு. ஸோ பெரிய மாற்றம். அதேமாரி உத்தியோகத்துக்கு பெற பெண்கள் அது முக்கியமானது. ஏன்னா அவங்களுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் ட்ரபிள் இருந்ததுங்க. என்ன 6ஆம் இடத்துல குரு இருந்தபோது உத்தியோகத்தில் மாறிடலாமா, இல்லை இந்த உத்தியோகமே வேண்டாம் ஐயா போயா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்க, விரக்தி. அவங்களுக்குலாம் மாறும். இந்த குரு வந்து இப்போ ரொம்ப ஃபேவரபுளாக இவங்களுக்கு மாறப்போகிறது. முக்கியமாக நீங்கள் கேட்டிங்க, சூப்பரானது. கடன் பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு வசனமே சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னு. ராவணாசுரன் போரிடும் போது ராமர் சொல்கிறார், இன்று போய் நாளை வான்னு. அந்த இன்று போய் நாளை வாங்கிறது இந்த ராவணனுக்கு அவ்வளோ பெரிய வீரனுக்கு ஒரு இது இருந்துதான். என்னென்னா அப்படியே கலங்கிட்டானான். கலங்காத ஒரு நெஞ்சம் கலங்கிடுத்தான். கடன் பட்டார் நெஞ்சம் போல். கடன் அப்போ எவ்வளோ பெரிய வியாதின்னு பாருங்கள், கடன். அப்போ இந்த கடன் பட்டார் நெஞ்சம் போல் இலங்கை வேந்தனே கலங்கினானாம். அந்தமாரி கடன் சுமை கண்டிப்பாக குறையுங்க. அது பெரிய பாக்கியம், நல்ல விஷயம். ஏன்னா மகரத்துக்கு வந்து ரொம்ப நாளாக கடன் தொல்லைகள் இருக்குது. கரெக்ட். ஒரு சில பேருக்கு வந்து கடன் அடைஞ்சு ஒரு திருப்தியான வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. ஆமாம். உடனே வேறு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு ஏற்படுத்திட்டே இருக்குது. அதாவது தசா புத்தின்றது ஒன்று இருக்கு இல்லையா? கரெக்ட். அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது கடனுக்குள்ளே போயிருக்காங்க. கரெக்ட். இப்போ மகரத்துக்கு வந்து பரிகாரம், இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து குரு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. ஆனால் ராகு கேது அன்ஃபேவரபிள் பொசிஷனில் இருக்காங்க. 2-8 உங்களுக்கு தெரியும். அதுவும் இந்த 2ல் குரு இருந்தால் நல்லது. ஆனால் இவங்க 2ல் செவ்வாய் இருந்தால் கூட பரவாயில்லைன்றலாம், நிறையா இதில் இதாகிடும். ஆனால் ராகு கேது இருக்கிறதுனால இவங்க புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக நான் ஒவ்வொரு தடவையும் அதான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து மனசாந்தியை கொடுக்கும். கண்டிப்பாக போயிட்டு வர சொல்லுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு வந்து நான் தான் சொல்லுவேன், செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3 நாளும் போயிட்டு வாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறதுனால 3 நாள் போங்க. முடியலையா வாரத்துக்கு 1 நாள் போங்க. ஒன்று செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க,
இல்லை வெள்ளிக்கிழமை வச்சுக்கோங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க, உங்கள் இஷ்டம். இல்லை இந்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை போகிறேன், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, தாராளமாக போங்க, யார் வேணாங்கிறதுங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் போயிட்டு வாங்க, அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, நாகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் பால் அபிஷேகம் நடந்ததா பால் வாங்கி கொடுங்க, ரொம்ப விசேஷம். என்ன அந்த பண்ணினாலே இவங்களுக்கு குரு சூப்பரான ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இவங்களுக்கு, இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி சொல்கிறது அப்படின்னா, தேனினும் இனிமையான ஒரு மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.